என்ன நிகழ்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பகுதியில் உயிர் பிரிந்த பின்பு அது எவ்வாறு யமலோகத்தை அடைகிறது என்பதை காண்போம். அது தனியாக ஒரு அறியாத பாதையில் செல்கிறது. அந்த பாதைதான் நரக பயணம். இந்த பயணம் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் கூட அல்ல, முழு ஒரு ஆண்டு, மொத்தம் 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவூட்டல். இது முதல் நிலை, அக்னி மார்க்கம். நீ நடக்க வேண்டிய நிலம் முழுவதும் எரிகிறது. கால்கள் சுடுகின்றன. பிறருக்கு உடல் வலி கொடுத்தவன், கொடுமையாக நடந்தவன், அவன் செய்த துன்பத்தின் வெப்பம் இங்கே தீயாக மாறுகிறது. இது இரண்டாம் நிலை, திருஷ்ணை மறுபூமி. நீ ஓடுகிறாய், தண்ணீர் தேடுகிறாய். அது தெரிகிறது, ஆனால் அது இல்லை. பேராசை கொண்டவன், எவ்வளவு இருந்தாலும் திருப்தி அடையாதவன். அவன் ஆசைகள் இங்கே தாகமாக மாறுகிறது. இது மூன்றாம் நிலை, அந்தகார லோகம். இங்கு ஒளி இல்லை, நீ எதையும் காண முடியாது. ஏமாற்றி வாழ்ந்தவன், பொய்யாக நடித்து மற்றவர்களை வழி தவற வைத்தவன், அவன் உருவாக்கிய இருள் இங்கே அவனையே சூழ்கிறது. இது நான்காம் நிலை, கண்டகவனம். முள் நிறைந்த காடு. ஒவ்வொரு அடியும் உன் உடலை கிழிக்கிறது. பிறருக்கு மனவலி கொடுத்தவன், வார்த்தைகளால் காயப்படுத்தியவன், அவன் கொடுத்த காயங்கள் இங்கே முள்களாக மாறுகிறது. இது ஐந்தாம் நிலை, இரத்தவாகினி நதி. ஒரு நதி, ஆனால் அது தண்ணீர் அல்ல, இரத்தம். உயிர்களை காயப்படுத்தியவன், அவசியமில்லாமல் வன்முறை செய்தவன், கொலை கொடுமை செய்தவன், அவன் செய்த இரத்த பாவம் இங்கே நதியாக மாறுகிறது. இது ஆறாம் நிலை, சர்ப குண்டம். ஆழமான கிணறு, பாம்புகள் நிறைந்தவன், நம்பிக்கை துரோகம் செய்தவன், உறவுகளை ஏமாற்றியவன். அவன் துரோகம் இங்கே விஷமாக திரும்புகிறது. இது ஏழாம் நிலை, ஹிமசீத பூமி. உடல் உறைகிறது, குளிர் எலும்பு வரை செல்லும். அன்பில்லாமல் வாழ்ந்தவன், பிறர் துன்பத்தில் உதவி செய்யாதவன், அவன் இதயம் குளிர்ந்த போல இங்கே அவன் உடலும் குளிரில் தண்டிக்கப்படுகிறது. இது எட்டாம் நிலை, அசிபத்ர வனம். இலைகள் கத்தி போல உடல் வெட்டப்படுகிறது. அடங்காத ஆசைகள் கொண்டவன், ஒழுக்கமில்லாமல் வாழ்ந்தவன், அவன் ஆசைகள் இங்கே கத்திகளாக மாறுகிறது.